சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பீரங்கிக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது? காரணம் ஸ்டாலின் தானா? இதன் பின்னணியில் இருப்பது ஸ்டாலினா? அவர் இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் எவ்வளவு உழைச்சிருக்கிறாரு. எவ்வளவு வெற்றிகளை தேடி தருவதற்கு இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவோ வெற்றிகளை பெறுவதற்கு ஒரு பெரும் பிரச்சார பீரங்கியாக இருந்த ஒருவரை ஸ்டாலின் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நேற்றிலிருந்து எழுந்து என் மனசாட்சியை உலுக்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவும் இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய நிலையில இந்த 2026 தேர்தலிலும் கூட அவருடைய பங்களிப்பு ஒரு பெரும் பங்களிப்பா இருந்திருக்கும். திமுக அணி வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக அவர் தன்னால என்ற பங்களிப்பை நிச்சயமா தந்திருப்பார். ஆனால் காலம் செய்த கோலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா யூஸ்வலா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றது தெரியல. சரி, நம்ம வீடியோக்குள்ள விரிவாக இதை பற்றி பேசுவோம், பார்ப்போம். ஸ்டாலின் செய்தது சரியா அப்படிங்கறத நீங்களே உங்க மனசாட்சிக்கு விடுறேன். நீங்க வீடியோ பார்த்த பிறகு அது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். வீடியோக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, என்ன சார் தப்பு பண்ணார் அவரு? நான் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். இந்த இயக்கத்திற்காக, இந்த கட்சிக்காக, இந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக, இது போன்ற பல இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கக்கூடிய விதத்துல நமக்காக அவ்வளவு உதவிகளை செய்தவர் தானே அவர். யாருன்னு கேக்குறீங்களா சார்? முதல்ல யாருன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்களா? பிரச்சார பீரங்கி, திராவிட முன்னேற்ற கழக வெற்றியினுடைய தொடர் வெற்றிகளுக்கு மிக பிரதான காரணியாக இருந்தவர் ஆளுநர் RN ரவி அவர்கள் அநியாயமாக நேற்று மாற்றப்பட்டு விட்டார். அநியாயமா மாத்திட்டாங்க அவரை. இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன், ஒன்றரை மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. ஸ்டாலின் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. ஸ்டாலின் என்ன சார் செஞ்சாரு? அது மாற்றுறது ஒன்றிய அரசு சார். நீங்க இதுக்கு போய் ஸ்டாலினை கேள்வி கேட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் மாத்தி விட்டாரு என்ன சார் நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஸ்டாலின் செய்த அந்த செயல்பாடுகள் தான் இதற்கு காரணம். இன்னைக்கு ஆளுநர் RN ரவியை மாற்றுறதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் இருக்க வேண்டும். நான் பகிரங்கமா சொல்றேன். ஏங்க நீங்க அவர் சொல்றாருங்க, ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீட்டிங்ல பேசும்போது கூட சொல்றாரு, நீங்கள் தயவு செய்து அடிக்கடி மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். இந்த ஆளுநர் RN ரவியை நீங்கள் மாற்றி விடாதீர்கள், தயவு செய்து மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு நீங்க கோரிக்கை வச்சீங்க. அவங்க மாத்திட்டாங்க. ஏன்னா நீங்க சொன்ன எதையும் அவங்க கேட்க மாட்டாங்களே. இப்ப நீங்க எப்படி கோரிக்கை வச்சிருக்கணும் தெரியுமா? தயவு செய்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனா நீங்க எப்படி கோரிக்கை வச்சிருக்கணும் தெரியுமா? எப்படியாவது ஆளுநர் RN ரவியை மாற்றியே தீர வேண்டும் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அமித்ஷாவும் மோடியும் ஆளுநர் RN ரவியை தமிழ்நாட்டிலே வச்சிருப்பாங்க. நமக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். நீங்க எப்படியாவது மாத்திராதீங்க, இங்க இருங்கிற நம்முடைய வெற்றியின் ரகசியத்தை நீங்க இப்படி வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டீங்களே. நீங்க இப்படி வெளிப்படையா நம்ம வெற்றிக்கு ஆளுநர் RN ரவி ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையா போட்டு உடைத்த விளைவு புசுக்குன்னு அவர் மாத்தி விட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல தேர்தல். என்ன பண்றது சொல்லுங்க? சரி விடுங்க. அது நீங்க யாரை மாத்தினாலும், யாரை கொண்டு வந்தாலும் நீங்க 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று தரக்கூடிய வலிமை மாற்றலும் உங்களுக்கு உண்டு. அது வேற, அதை விட்டுருங்க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதியில 180 தொகுதிகளுக்கு மேல 200 தொகுதிகள் வரை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைக்க போகிறார். அது வேற. உங்களுக்கு ஓகே சார். எங்களுக்கு எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் அவரு. எங்க நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? RN ரவி இருந்தார்னா அப்பப்ப ஏதாவது எங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாரு. நீங்க புதுன்னு மாத்தி விட்டீங்களா அவரை இப்படி சொல்லி நாங்க என்ன பண்றது? அல்ல, நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நம்முடைய வெற்றியின் ரகசியத்தை வெளிப்படையாக சொன்னதற்காக அல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்தி விட்டாங்க பாருங்க மோடி அமித்ஷாவும். அவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு, அப்பார்ட் ஃப்ரம் தட், அதோட ரொம்ப முக்கியமான சீரியஸா, இது ஜோக் அப்பார்ட், சீரியஸா ஒரு விஷயம் பேசணும். ஆளுநர் RN ரவி ஏன் மாற்றப்பட்டார்? அதன் பின்னால் சில பின்னணி பகீர் தகவல்கள் இருக்கின்றன. அதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லணும்.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆப்பு ஒண்ணு தயார் பண்ணிட்டாரு ஸ்டாலின். ஆமா. அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. திடீர்னு இப்ப பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. ஆமா, இப்ப இவர் வேற முதலமைச்சர் வேற சும்மா இல்லாம என்ன சொல்லியிருக்காரு? 3 சொன்னாரு. ஒண்ணு, ஆர்.என். ரவிய மாத்திடாதீங்க. எங்க வெற்றிக்கு அவர்தான் உதவுகிறார்னு சொன்னாரு. அவர மாத்தி விட்டாங்க. அடுத்தது 2 கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மோ மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அவங்களும் வரமாட்டாங்களே இனிமேலு? சுதாரிச்சிருப்பாங்களே? கண்டிப்பா இந்நேரத்துக்கு சுதாரிச்சிருப்பாங்க சார். எனக்கு தெரியும். நம்ம போனோம்னா இவர் எப்படியும் ஜெயிக்க போறாரு. 180 சீட்ல ஜெயிக்கிறவரை நம்ம போய் 200 சீட் ஆக்கி விட்டுருவோம் போல தெரியுது. என்ன இதை எப்படி இப்ப போறதா வேண்டாமா? அடிக்கடி வேற வாங்கன்னு கூப்பிடுறாரு இவரு. என்ன பண்றது அப்படின்னு மோடி அமித்ஷாவும் எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன் ஓட்டி மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு தோணுது சார். நீங்க வேணா பாருங்க. ஏன்னா உங்க வெற்றி ரகசியத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சீரியஸாவே ஒரு சிக்கல். ஸ்டாலின் ஒரு பெரிய ஆப்பை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. யாருக்கு? ஆர்.என். ரவிக்கு. என்ன ஆப்புன்னு கேக்குறீங்களா? ஆரோவில் இருக்குல்ல, புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும். அதுக்கு சொந்தமான இடங்கள் இங்க தமிழ்நாட்டிலும் இருக்கு. விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இங்க எல்லாம் இருக்குது. இந்த ஆரோவில் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள வருது. இந்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்துல சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்பில் ஊழல் நடந்துள்ளதாக அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க. யார் புகார் அளிச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூஸ் மனுஷ், சமூக செயற்பாட்டாளர் பியூஸ் மனுஷ், பிரபு மற்றும் பாலமுருகன் ஆகியோர் இந்த புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இந்த ஆரோவில்லினுடைய ஆரோவில் ஃபவுண்டேஷன் அதனுடைய சேர்மன், அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள். அவர் தான் இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷனுடைய தலைவராக இருக்கிறார். இப்ப இதுல 350 கோடி ரூபாய் மதிப்பில் முறைகேடு நடந்திருக்கிறதாக ஒரு புகார் போகுது. என்ன முறைகேடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரோவிலுக்கு நிறைய இடங்கள் இருக்கு சார். இந்த இடங்கள் இன்னைக்கு மதிப்பு என்ன நீங்க வச்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ விட்டுருங்க, கைட்லைன் வேல்யூன்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? கைட்லைன் வேல்யூ அவங்க சொல்றாங்க. இப்ப நான் பியூஸ் மனுஷ் அவர்கிட்ட பேசினேன். அவர் இந்த குறித்த விவரங்களை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, 2009ஆம் ஆண்டு, எப்பங்க 2009ஆம் ஆண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 125 ரூபான்னு இதே ஆரோவில் ஒரு சதுர அடி 125 ரூபான்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு நாங்க ரோடு போடணுங்க, இந்த இடத்த வந்து நாங்க ரோடு போடுறதுக்கு பயன்படுத்த போறோம், ரோடு போடுறதுக்கு இடங்கள் கையகப்படுத்துவாங்க இல்லையா? அப்படி கையகப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ட 125 ரூபான்னு 2009ஆம் ஆண்டு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாத்துங்க, அப்பவே 125 ரூபாய்க்கு தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு இவங்க கொடுத்திருக்கிறாங்க. ரைட்டா? இப்ப என்ன வருஷம்? இப்ப நம்ம இருக்கிறது 2026, 2023, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும் ரேட்டுன்னு யோசிச்சுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். சரியா? ஆனா இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு, பெரும் முதலாளிக்கு, தனியார் முதலாளிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்ட, ஒரு சதுரடி எவ்வளவுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? வெறும் 6 ரூபாய், 7 ரூபாய், 16 ரூபாய். சில இடத்துல 6 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 7 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 16 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வெறும் 16 ருபீஸ், வெறும் 16 ரூபாய். 16,000 இல்ல, வெறும் 16 ரூபாய். ஸ்கொயர் ஃபீட் 2009லயே 125 ரூபாய்க்கு போன இடம் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நீங்க யோசிச்சுங்க. ஆனா இவ வெறும் 6 ரூபாய், 7 ரூபான்னு இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்.என். ரவி. இவரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷன் இந்த பெரும் தனியார் முதலாளிக்கு இதை விற்று முடிச்சிச்சு. இதை வாங்கினவங்க நல்லா கேட்டுங்க, 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு லேண்ட வாங்குறாங்கல்ல, 6 ரூபாய், 7 ரூபாய், 16 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னு வாங்கினவங்க இத வெளியில விக்கிறாங்க. எவ்வளவுக்கு விக்கிறாங்க? ஒரு சதுர அடி 6,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. எவ்வளவுங்க? 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவுக்கு விக்கிறாங்க? 6, 7, 16 ரூபாய் வரைக்கும் வாங்கி வெளியில 6,000 ரூபாய் ஒரு சதுர அடி. அப்ப ஒரு சதுர அடிக்கு எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துங்க. 6 ரூபாய் எங்க இருக்கு, 6,000 ரூபாய் எங்க இருக்கு? ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு லாபம்? பெரும் லாபம். அப்ப இதுல ஆளுநர் ஆர்.என். ரவி அடித்த கொள்ளை எவ்வளவு, அவருக்கு போன பங்கு எவ்வளவுன்னு கேட்டு பியூஸ் மணி சொல்லிட்டவர்கள் இப்ப புகார கொடுத்தாங்க. அதான் இப்ப சிக்கல்.
இதை கொண்டு போய் அங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இடத்தை இது மாதிரி நாங்க வேறு ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்து, அவங்க என்ன பண்ற ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்து அவங்க இன்னொரு பெரிய தனியார் நிறுவனத்துக்கு விற்கிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு புகாராக்கி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் விழுப்புரம் எஸ்பிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்திருக்கிறா? ஆரோவில்லுக்கு சொந்தமான 3300 ஏக்கர் நிலத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை தனியாருக்கு குறைந்த விலையில் விற்று அதற்கு பதிலாக ஒதுக்குப்புறமான நிலங்களை மாற்றாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. இதுல பெரும் வருவாய் இழப்பு பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிறது. இத விசாரிக்கணும்னு கொண்டு போய் புகாரு எஸ்பிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த புகாரை விசாரிக்க ஆரம்பித்து தேர்தல் நேரம் ஆளுநர் RN ரவியினுடைய இந்த முறைகேடு, அவர் மீதான இந்த முறைகேடு, இதை என்னன்னு சொல்றது, ஊழல் அப்படின்னு கூட சொல்லலாம். முறைகேடு, ஊழல், நிதி மோசடி, கிரைம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு மீது விசாரிக்கப்பட்டு இதுல இருக்கக்கூடிய ஆளுநர் மீது மாநில காவல்துறை விசாரிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்க பல பேருக்கு நாட் ஒன்லி அவங்க, இது தொடர்பாக அதுல மற்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது, பிரைமா ஃபேசி இருக்குதுங்கிற ஒரு செய்தி வெளியில அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இவங்க போயிட்டாங்கன்னாலே அது ஏற்கனவே RN ரவியால திமுகவினுடைய வெற்றி மேலும் மேலும் உறுதியாயிட்டு இருக்கு. இதுல இந்த பஞ்சாயத்தை வேற இந்த ஆள் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஆகும், முதல்ல அவரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணி நேற்று ஒன்றிய அரசு, குடியரசுத் தலைவர் தான் உத்தரவு பிறப்பிக்கணும், மாற்றதெல்லாம் ஒன்றிய அரசு தான் பரிந்துரைக்கும். நேற்று ஆளுநர் RN ரவியை இங்க இருந்து மாத்திட்டாங்க. ரைட்டா? இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல அங்க வரும்போதே அங்க சகோதரி யாரு, மமதா பானர்ஜி, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னைய கேட்காம இந்த ஆளெல்லாம் எதுக்குங்க கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அமித்ஷாவை விட, மோடியை விட புத்திசாலி ஒருத்தர் பாஜக இருக்கான்னு அது ஹெச் ராஜா தான். அந்த ஆளுதான் தெளிவா சொன்னாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் சொன்னாரா? செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. அண்ணாமலைன்னு ஒரு ஆளை திடீர்னு கொண்டு மாநில தலைவரா போட்டாங்க பாஜகவுக்கு. அந்த ஆள் என்ன சொன்னாரு? அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக அகற்றுவேன். அவரை தூக்கி ஓரமா உட்காந்துச்சிட்டாங்க. தம்பி ஓரமா போப்பா, உனக்கு பதவி எல்லாம் வேணாம், ஓரமா உட்காரு. ஆளுநர் RN ரவி வந்த போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில நெறியாளராக பகுதி நேரமாக ஃப்ரீலான்சரா ஷோ பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அவரை கூட்டு வராங்க. RN ரவி அப்பதான் அங்க வராரு. வலதுசாரி நண்பர்கள், அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட வலதுசாரி நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அச்சோ, இந்த ஒரு படத்துல அச்சோ அவரா, அவரு பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரியே, அச்சோ RN ரவியா, ஐயோ அவரு அதுல வேலை பார்த்தவரு, அவரு இதுல வேலை பார்த்தவரு, அவரை ஏன் அங்க கொண்டு வந்து போடுறாங்க தெரியுமா? அவ்வளவுதான், இனிமேல் ஸ்டாலின் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு நாங்க எல்லாரும், எது ஸ்டாலின் நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டாங்க. மற்ற மாநிலங்களில் இந்த RN ரவி ஆளுநராக இருந்த போது அந்த மாநிலங்கள் போராடின, எப்பா நல்லா இருப்பப்பா, இங்கேருந்து போப்பா, எப்பா இவரை கூட்டு போங்கப்பான்னு போராட்டம் நடத்துனாங்க. ஆனா ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணார். லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணார். அப்படியே போப்பா தம்பி ஓரமா உட்காருப்பா அப்படிங்கிற லெவலுக்கு டீல் பண்ணி சட்டப்பேரவையில இவர் சேட்டை எல்லா சேட்டையும் பண்ணி பார்த்தார். எல்லா சேட்டைக்கும் தன்னுடைய சாட்டையால் பொழிச்சுன்னு வச்சாரு. யாரு? சட்ட ரீதியாகவே ஸ்டாலின் வச்சுட்டு ரொம்ப கூலா சொன்னாரு, இவரை மாத்திராதீங்க, நல்லா இருப்பீங்க, இவர் தான் நமக்கு ஏத்த பீஸா இருக்காரு, இந்த பீஸை இங்கே வைங்கன்ட்டு. அவன் உண்மையிலே நொந்திருப்பாங்க. ஏன்னா இந்த எனக்கு தப்பா இருக்கு எடுத்தாங்க இந்த உதாரணத்தை நான் எனக்கு ஞாபகம் வருது சொல்றேன். அந்த படத்துல செந்திலும் கவுண்டமணி ஒரு காமெடி பண்ணுவாங்க ஒரு படத்துல, எனக்கு அந்த படம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா செந்தில் கவுண்டமணி அடிக்கணும் எப்படியாதுன்னு ஆசைப்படுவாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, செந்தில் உடம்புக்குள்ள ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விட்டுருவாங்க. அந்த மந்திரவாதி ஏவி விட்டுருவாரு. செந்தில் உடம்புக்குள்ள குட்டிச்சாத்தான் பேரும்.
குட்டிச்சாத்தம் செந்தில் ஏய் அப்படின்ட்டு போய் கவுண்டமணிட்ட போய் நிற்பாரு. கவுண்டமணி அடிக்கிற அட்டியில அந்த குட்டிச்சாத்தம் அலறி தெரிச்சு ஓடி வந்து அந்த சாமியார்ட்ட சொல்லும், யார் மந்திராதிட்ட, யோ என்னையா நானும் யாரையோ பார்த்திருக்கேன் ஐயா, எத்தனையோ பேரையோ பார்த்திருக்கேன் ஐயா, அவன் என்னை அடிச்சு என்னால இனிமேல் நீ வந்து இந்த இவன்ட் எல்லாம் என்னை மாட்டி விட்டு அவனுக்கு கொன்னே போடுவேன் அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தானையும் தெரிச்சு ஓடிடும். அந்த மாதிரி ஆர்.என். ரவியை வந்து யாரை மிரட்டுறதுக்கு அனுப்பிவிட்டாங்க? ஸ்டாலினை மிரட்டுறதுக்கு அனுப்பிவிட்டாங்க, ஏவி விட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அடிச்ச அட்டியில அவர் தெரிச்சு ஓடுறாரு, ஐயோ துண்டக்கான துணியக்கான நீ ஆளை விடுங்க சாமி அப்படின்னு. இப்படி செங்கலை உருகுவேன், அதை உருகுவேன், ஸ்டாலினை உருவையாக்குவேன்னு சொன்ன எல்லாரும் இப்படி பண்ண நான் என்ன பண்றது? ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அவர் முதலமைச்சராக ஆகவே மாட்டார். சொன்ன ஹெச் ராஜா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாரு, முதலமைச்சராக போய் பார்த்து நலம் விசாரிக்கிறார் ஸ்டாலின். இல்ல இப்ப அடுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் அவ்வளவுதாங்க, காங்கிரஸ் கூட்டணி நிக்காதுங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போதுங்க. நான் சொன்னேன், எப்பா உடையாதுப்பா, சத்தியம் பண்ண. யாரு கேட்டா? கேட்கல. அதெல்லாம் கிடையாது, காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறும். அது அவ்வளவு கேக்குது. இவ்வளவு இந்தியாவே அலறிச்சு. ஒரே ஆக்ஷன் தான், ஒரே ஆக்ஷன். ஸ்டாலின் அப்படியே போயிட்டு வந்து கெத்தா முடிஞ்சது. ஐயோ என்ன சிரிப்பு, என்ன அழகு. அப்படி கெத்தா வச்சுட்டு போயிட்டு வாங்க ராசாக்கலான்ட்டு விட்டார். இப்ப வாயில வயிற்றுல அடிச்சு ஆடுறாங்க கொஞ்சம் பேரு. காங்கிரஸ் கூட்டணியும் முடியல அப்படின்னு கொஞ்சம் பேர் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கூட்டணியும் பலமாயிட்டு இருக்கு, திட்டங்களையும் அடிக்கிட்டு இருக்காரு. என்னதான் செய்ய அப்படின்னு அத்தனை பேரும் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. திருப்பி சொல்றேன், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கலைஞர். அவ்வளவு அழகா நிதானமானவர், அதே நேரத்தில் மிக மிக உறுதியானவர். ஸ்டாலின் நிதானமானவர், அதே நேரத்தில் மிக மிக உறுதியானவர். அதனாலதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, இவ்வளவு அழகா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப 180 தொகுதிக்கு மேல 200 தொகுதி வரைக்கும் அவர் வென்றால் ஆச்சரியம் இல்லை. என்ன செய்ய போறீங்க? எனவே இந்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எனக்கு வந்து பலதும் ஞாபகத்துக்கு வருது. எல்முருகன் வந்து பேட்டி கொடுத்தார் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. வெயிட் பண்ணுங்க, இப்ப ஜூன் மாசம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் என்ன சொல்லுங்க? செப்டம்பர் மாதம் திமுக கூட்டணியிலிருந்து மிக முக்கிய கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு வருகின்றன அப்படின்னாரு. பாஜக கூட்டணியில இருந்த தேமுதிக அங்க வந்துடுச்சு, திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறது. கட்டஞ்சேரியில ஸ்டாலின் முதலமைச்சராக மாட்டார் என்று சொன்னவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு ஜாதகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக 2வது முறையாக, எம்ஜிஆர் அஇஅதிமுகவை தொடங்கிய பிறகு திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு இல்லை என்று ஒரு கதையை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் பதவியேற்க இருக்கிறார். எனக்கெல்லாம் ஒரே ஒரு வருத்தம் தான் ஸ்டாலின் சார் மேல. என்னன்னா, நீங்க இந்த ஆர்.என். ரவியை துரத்தி விட்டுருக்க கூடாது. அது பெருசா சொல்றேன். 2வது வாட்டியும் உங்களுக்கு பதவியேற்பு பிரமாணம் செய்து வைப்பதற்கு அந்த ஆள் இருந்திருக்கணுங்க. அவர் இருந்திருக்கணும். கிண்டி ஆளுநர் மாளிகையில அவர் இருந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருந்து அவர் நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும்ல. நீ யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு காண்டாகும், நமக்கு ஒரு ஜாலி. அதுல அவ்வளவுதான், வேற என்ன. இப்ப யாரு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் என்ன, ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு இவர் தான் வேணும், அவர் தான் வேணும், அது வேற, அதை விட்டுருங்க. பட் நமக்கு அவர் காண்டா அவர்னு ஒரு ஜாலி. அந்த வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு நல்லபடியா தேர்தலை வந்து மிகச் சிறப்பாக நடத்தி மீண்டும் மிக விரைவில் நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு புது ஆளுநர் வராரு. 200 தொகுதிகளை வென்று மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி நீங்கள் பதவி ஏற்க வேண்டும் என்று உடற்பூர்வமாக வாழ்த்தி, அமித்ஷாவும் மோடியும் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா வரலையா அப்படிங்கிற கேள்வியோடு இன்னும் ஒன்னையும் சொல்லி நிறைவா சொல்லிட்டு விடைபெறுகிறேன். எல்லா விதத்திலும் ஸ்டாலினின் கரம் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பாஜக இந்த தேர்தல் முடிவதற்குள்
அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இதையெல்லாம் தாண்டி இந்த வார்த்தை தான் இப்ப நான் சொல்ல போற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதித்துறை. நீதித்துறையின் மூலமாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு இடையூறுகளை செய்வதற்கு சதி செய்யக்கூடும். சதி செய்யக்கூடும். பழைய வழக்குகளில் எல்லாம் மிக வேகமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒருவேளை அதன் மூலம் ஏதேனும் தடைகளை, சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் அதை முறியடிக்கும் வல்லமையும் ஆற்றலும் ஸ்டாலினுக்கு உண்டு. மிகப்பெரிய வெற்றியை அவர் நிச்சயம் பெற்றுத் தருவார். அது அவருடைய வெற்றியாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒருவரை கேட்கின்றேன். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.